ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள், பெரிய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது பெரிய அளவில் நம்பி ஏமாந்த விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் மாறி நீங்கள் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும். அதோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அல்லது முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. அவர்களாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மைகள் அவர்களால் உண்டு. ஒருவேளை பிரிஞ்ச உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. அதுலேயும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெருசாக இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு இதிலெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறது சுமாராக தான் இருக்கும். பெரிய கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி தோற்றம் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் அதுக்கான கிரக நிலைகள் இல்லை. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கல, நல்லது நடக்கல, நல்லா நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களே அதில் ஏதாவது கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு, அதுக்காக செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் குறையும். நோய் பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, குழந்தைகள் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இந்த வாரமும் பரவாயில்ல. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் ஓரளவுக்கு நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு படுங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்குது சிவ தரிசனம் பண்ணுங்கள்.